வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா டபிள்யூ இருக்கிற ரெஸ்லர்ஸ் இதுக்கப்புறமா ஏடபிள்யூக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ரெஸ்லர்ஸை பற்றி தான் ஒரு டாப்பிக்காக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு யாரை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா ஃபின் பேலர் டபிள்யூல அவரோட கெரியரை தொலைச்சிக்கிட்டு த பின் பேலர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னமோ வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவருடைய கெரியரை முழுங்கினது அப்படின்னா கண்டிப்பாக டபிள்யூ தான். இந்த வருஷம் கான்ட்ராக்ட் போடுங்க ஜி, உங்களை பெருசாகிறோம், இந்த வருஷம் கான்ட்ராக்ட் போடுங்க ஜி, நீங்கள் தான் சொல்லிட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை ஏமாற்ற தகுந்த வசமாக தான் டபிள்யூ வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஃபின் பேலருக்கோ பார்த்தீங்கன்னா டபிள்யூல இருந்ததுக்கான காரணங்கள் எல்லாமே போயிடுச்சு. குறிப்பாக இப்போ ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எம்பக்ஸ் இருக்கிறாங்க, புல்லட் கப்பில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கெனி ஒமேகா இருக்கிறாங்க. ஏடபிள்யூவில் இவருக்கு ஃபேமிலி மாதிரி எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏடபிள்யூக்கு போனால் ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாம்பியன் ஆக்கிடுவாங்க, ஒரு பெரிய லெவல் ரெஸ்லரை உருவாக்குவாங்க. அதுக்கு யாருமே வந்து சாட்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபின் பேலர் டேலண்டான பர்சன். ஆனால் டபிள்யூவில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, மூட்டிகிட்டு இருக்காரு. வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஒவ்வொரு கான்ட்ராக்டையும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதே கிடையாது. டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா இவருடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி ஆகுது. டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு புஷ் கொடுக்குற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த புஷ் ஒழுக்க ஆகலை, தலைவன் நடைய கட்டிடுவார், ஏடபிள்யூ பக்கம் போயிடுவார். என்ன பக்கம் பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூ போகிறது நல்லது தான். ஏன்னா டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சில ரெஸ்லர்ஸ் டேலண்ட் இருந்தும் அவங்க வந்து பதுங்கி அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் தன் திறமையை காட்டுறது நல்ல விஷயந்தான். அந்த வகையில் ஃபின் பேலரை டபிள்யூபிள்யூ விட்டு போனால் நல்ல விஷயந்தான். அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர். என்ன ப்ரோ சொல்கிற, அவர் டபிள்யூவில் வரதே ரேரான விஷயம், இதில் எங்கிட்ட போய் ஏடபிள்யூக்கெலாம் போகிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நீங்கள்லாம் சொல்லுவீங்க. ப்ராக் லெஸ்னர் இப்போ டபிள்யூக்கு வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ட்ரிபிள் எச் மாமாவா, இல்லாட்டா வின்ஸ் பிக்மேன் பெரியப்பாவா, இல்லாட்டா செத்த போன மாதிரி இருக்கிற டிகேஓவா? இல்லை, காசு, பணம், துட்டுமணி. டபிள்யூ பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தீர்க்க தகுந்த பணத்தை கொடுக்குறாங்க. அதனால தான் நான் கான்ட்ராக்டில் டபிள்யூவில் இருக்கிறாரு. டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சுதந்திரம் பெற்ற ஒரே ரெஸ்லர் அது பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ப்ராக் லெஸ்னர் எந்த அளவுக்கு சுதந்திரம் பெற்றிருக்காரோ அதே அளவுக்கு அவரோட ரிட்டைர்மெண்ட்டையும் எதிர்பார்க்குறாரு. அது ஒரு மூலையில் இருந்தாலும் இப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வருஷத்துக்கு 100 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இதையே ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது வர்றது அப்பியரன்ஸ் 4-5 தான், இதையே ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஐயா உங்களுக்கு நான் வருஷத்துக்கு 250 கோடி ரூபா தரேன்னு சொன்னால் டபிள்யூடிட்ட அந்த காசு கிடையாது. ஏன்னா டபிள்யூ ஒன்று ட்ரிபிள் எச் கிடையாது, நினச்சாலும் கொடுக்க முடியாது. டிகேஓ குரூப்ஸில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த ஒத்தாளுக்காக இம்புட்டு சம்பளம் கொடுக்கணுமா, இதில் 6-7 ரெஸ்லர்ஸை டபிள்யூவில் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கேல்குலேஷன் வரும். ஸோ ப்ராக் லெஸ்னர் ஏடபிள்யூ போனால் கூட இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது தற்போதைய டபிள்யூஏ. ஒருவேளை வின்ஸ் மிக்மன் யாராவது இருந்தால் எத்தனை கோடி போனாலும் பரவாயில்ல, சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, பிராகு தான் அப்படின்னு இருப்பார். அண்ட் ப்ராக் லெஸ்னருக்கும் வின்ஸ் மிக்மனும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஆனால் இப்போ தான் இல்லையே. ஸோ தலைவன் அதிகமாக காசு தராங்கன்னு சொன்னால் ஏடபிள்யூக்கு போக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டிராகன் லீயா. அவர் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஏடபிள்யூவில் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருந்தவர் தான். ட்ரிபிள் ஏல மெகா சாம்பியன்ஷிப்புகளில், அதாவது ட்ரிபிள் ஏடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பு அதெல்லாம் வின் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் இவர் வந்து ட்ரிபிள் ஏல தாண்டிலும் டபிள்யூவில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு டபிள்யூ பக்கம் வந்தார். டபிள்யூ இவர் எந்த டிவிஷனில் ஒழுங்காக யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி ரே ஃபீனிக்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவர் பெண்டா, அவங்களுக்கு முன்னாடியே சீனியராக டபிள்யூக்கு வந்தவர் தான் டிராகன் லீயை டபிள்யூ வரும்போது த ஃபியூச்சர் ரே மிஸ்டீரியோன்னு சொன்னாங்க. ஆனால் யூஸ் பண்ணாங்களா? இல்லவே இல்லை. டிராகன் லீ டபிள்யூவில் சும்மா தான் இருக்கார். கடைசியாக அவருக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப் கொடுத்தாங்க, பிடுங்கணுன்னே ஐயா பேத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிராகன் லீ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆல்ரெடி ஏடபிள்யூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் தான் டிராகன் லீ. ஸோ மீண்டும் அவர் ஏடபிள்யூக்கு போகிறதுக்கு காரணமே இல்லை. டபிள்யூபியில் ஒழுங்காக சேலரி தர மாட்டேங்காங்க, டபிள்யூ வந்து நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்காங்க, ஒழுங்காக புஷ் தரலைன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக ஏடபிள்யூக்கு போயிடுவார். இந்த பேர் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். பெய்லி
பெய்லிலாம் போவாங்களா, அது அவங்க வந்து ட்ரிபிள் ஹெச்சோடைய கேரக்டர்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா ஷா பேங்க்ஸும் ட்ரிபிள் ஹெச் வளர்த்த பொண்ணு தானே, அதாவது அவங்க உருவாக்குனவங்க தானே, அவங்க ஏன் போனாங்க? ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஷா பேங்க்ஸும் பெய்லியும் ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ஒன்றா தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூலாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனையும் காரணமாக ஷாஷா பேங்க்ஸ் வெளியே போயிட்டாங்க. வெளியே போனது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூ எப்படிப்பட்ட கம்பெனி, அங்கே எனக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் தராங்க, அதர் ரெஸ்லிங் கம்பெனிலாம் போய் இவ்வளோ சம்பாதிக்கலாம், டபிள்யூயோட பன்மடங்கு சம்பாதிக்கலாம், நிறைய ஸ்டோரி கிடைக்கும், நிறைய மேட்ச் கிடைக்கும், நிறைய சாம்பியன்ஷிப் கிடைக்கும் சொல்லிட்டு காட்டிட்டாங்க. அண்ட் பெய்லியோ டபிள்யூவில் சும்மா தான் இருக்கிறாங்க. டபிள்யூ வந்து இப்போ ஒருங்க வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தெரில. பெய்லியை வச்சு செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க. ஸோ பெய்லி வந்து டபிள்யூ போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டோரி எதுவுமே இல்லை. ஹைராவல்கேரா கூட சேர்ந்து டேக் டீமாக போட வேண்டியதான். பழையபடி ராயல் ரம்பிள் வின் பண்ணுறது, எலிமினேஷன் வின் பண்ணுறது, சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ பெய்லியை வச்சு செஞ்சாச்சு. ஸோ அவங்கள வச்சு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க போனாலும் டபிள்யூக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பெய்லி ஏடபிள்யூ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஜான் சீனா. ப்ரோ இதாச்சும் ஓகே, ஜான்ஸ்னா எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அவர் தான் டபிள்யூல கான்ட்ராக்டில் இருக்காரங்க கேட்டீங்கன்னா எஸ். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டபிள்யூ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டதே ஜான்சனாக்கு பயந்து தான். ஏன்னா எட்ஜாக இருக்கட்டும் அல்லது டேனியல் பிரையனாக இருக்கட்டும், இவங்களாம் டபிள்யூவில் போகிறேன் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு ஏடபிள்யூ ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே போல் ஜான்சனாவும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா, ஐயா ஜான்சனா உங்களுக்கு 300 கோடி ரூபா சம்பளம் தராங்கன்னா டபிள்யூ வந்து கொடுக்க முடியாது, அளவு கொடுக்க முடியாது, இல்லை அவங்களோட அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக ஏடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிடுவார். அந்த பயத்தில் தான் இவரை அம்பாஸ்டராக பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து கான்ட்ராக்ட் சைன் போட்டு டபிள்யூவில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஏடபிள்யூ போயிடுவானு. ஏன்னா ஜான்சனை சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. ஏடபிள்யூவில் முகத்தை காட்டினாலே ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்லறையை தூக்கி எறிஞ்சு ஜான்சனாவை வரவேற்பாங்க. அந்த அளவுக்கு ஜான்சனாக்கு ரசிகர்கள் பட்டாலும் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஜான்சனா ஏடபிள்யூ போயிடுவாருன்னு சொல்லி பயந்து தான் டபிள்யூ மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இவருக்கு அம்பாசிடர் கான்ட்ராக்ட் போட்டு டபிள்யூவில் முடக்கி வச்சுருக்கிறாங்க. அடுத்தது ரியா ரிப்ளே வந்து எப்படி போவாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ. 2021 ரியா ரிப்ளே ஏடபிள்யூக்கு போக முயற்சி பண்ணது உண்மை. அதை ரியா ரிப்ளேயே ஒத்துக்குவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து ரியா ரிப்ளேக்கு ஒழுங்கான ஸ்டோரி லைன் டபிள்யூ இல்லை. அதுக்கப்புறம் தான் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் உருவாக்கி அவங்கள ஜாயின் பண்ணி பெரிய பெரிய ஸ்டோரிலாம் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் இவருடைய ஹஸ்பண்டான படி மேத்யூ அப்படிங்கிற பேரில் ஏடபிள்யூ இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ஜாயின் பண்ணிட்டார். ஸோ இவரும் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண நினச்சாங்க. ஆனால் டபிள்யூவில் வாய்ப்பு கிடச்சிருச்சு. படி மேத்யூ பார்த்தீங்கன்னா டபிள்யூ பக்கம் வரதுக்கான ஐடியாவே இல்லை. அவர் டபிள்யூக்கு வரதுக்கான திங்கிங்கே கிடையாது. ஏடபிள்யூ நல்லா வாய்ப்பு தராங்க, ஏடபிள்யூ சேலரி தராங்க சொல்லிட்டு ஏடபிள்யூவில் இருக்கிறாங்க. ஸோ தான் ஹஸ்பண்ட் இருக்கிற அந்த கம்பெனிக்கு ரியா ரிப்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 பேருமே ஆஸ்திரேலியன். இவங்க 2 பேரும் வெவ்வேறு கம்பெனியில் ஒன்றா இருந்தாங்கன்னா 2 பேரும் ஒன்றா கொடுத்துருவோம் போடுறது கஷ்டம் இல்லை. அதனால் 2 பேரும் ஒரே ரெஸ்லிங் கம்பெனியாக ஏடபிள்யூவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கிராட்ஸா அண்ட் ஹம்பர்ட்டோ கெரரோ, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெக்சிகன் ரெஸ்லர்ஸ். பாஞ்சு நல்லா சண்டை போடுவானுங்க. ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும், அதாவது இவங்க வந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் ஒழுங்காக யூஸ் பண்ணதே கிடையாது. என்னமோ 2019 தப்பிச்சோன்னு தொலைச்சோன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை போட்டாங்க. டபிள்யூ பார்த்தீங்கன்னா அப்போ யூஸ் பண்ணல. சரி 2024 பார்த்தீங்கன்னா மல்டியர் கான்ட்ராக்ட் போட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களை யூஸ் பண்ணல. ஹம்பர்ட்டோ கெரரோவும் சரி ஏஞ்சல் கிராஸாவும் சரி சும்மா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஏடபிள்யூக்கோ அல்லது அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கோ போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது தொமோசோ சாம்பா டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைக்கு சொல்லி டபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணலை. ட்ரிபிள் ஹெச் மாதிரியே இருக்கிற சாம்பாக்கு ட்ரிபிள் ஹெச்சே வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு நினைக்கும்போது பாவமாக தான் இருக்குது. சாம்பா என்எக்ஸ்டியில் ஒரு பெரிய சாம்பியன்ஷிப்லாம் வச்சு என்எக்ஸ்டியோட சாம்பியனாக 3 தடவை இருந்தார். ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டரில் இவ்வளோ ஒழுங்காக காட்டவே இல்லை அப்படிங்கிறத சொல்ல காட்டிலும் இவரை ஒழுங்காகவே பயன்படுத்தலை. டபிள்யூவில் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் ஏடபிள்யூக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் நம்ம தொமோசோ சாம்பா. எப்பண்டா விடுவீங்க, எப்பண்டா போவோம் அப்படின்னு காத்துட்ருக்காரு போல இருக்குது. அண்ட் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடைய ராவோ ஸ்மாக்டவுனோ அந்த எந்த விதமான ஷோலையும் தொமோசோ சாம்பாவை காட்டலை. ஸோ அவர் போக வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக அண்ணன் தலைவன் ரோமன் ரெயின்ஸ்.
ரோமன் ரெயின்ஸ் போகிறதுக்கு ஒரு காரணம் சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன், பணம். ரோமன் ரெயின்ஸ் இயர்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சேலரியை ஏற்றிக்கிட்டு இருக்காரு. போன வருஷமே WWE பார்த்தீங்கன்னா ரோமனுக்கான சேலரியை குடிக்க முடியாது அப்படிங்கிற லெவலில் தான் இருந்தாங்க. ஸோ ஃபைனலி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ரோமன் இயர்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சேலரியை டபுளாக மாற்றிட்டு இருக்காரு, அதாவது 2ஆல் பெருக்கிட்டு இருக்காரு. WWE தான் அவரை உருவாக்குனாலும் சம்பளங்கும் போது கரெக்டாக இருக்கிறாரு. தலைவன் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 150 கோடி ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்காரு. அடுத்த வருஷம் கான்ட்ராக்ட் போடும்போது எனக்கு 20 மில்லியன் சேலரி கேட்பார் போல இருக்குது, அதாவது 200 கோடி ரூபா வேணும் அப்படின்னு கேட்பார் போல இருக்குது. அப்படிப்பட்ட பட்சத்தில் TKO குரூப்பால் கொடுக்க முடியாது. ஸோ அப்போது AEW வந்து உங்களுக்கு 200 கோடி என்ன 250 கோடியே தாரேன், அதாவது 20 மில்லியன் என்ன 23 மில்லியனே தாரேன், எங்கள் ரெஸ்லிங் கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ரோமன் ரெயின்ஸும் போக வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் இப்போ சொன்ன எல்லா இடத்துலையும் சில பேர் வாய்ப்புக்காக போவாங்க. மேக்ஸிமம் பணம் AEW ஒரே ஓனர் எவ்வளோனாலும் கொடுக்கலாம். ஸோ அவங்கள கூப்பிட்டதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் யார் AEW போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிக்கோ.